ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பழனி வரேன். தெரிஞ்சு மேபி ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க பழனி பக்கம். பட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேலே வந்துட்டு நம்ம கேமரா அதுக்கப்புறம் ஃபோன் எதுவுமே அலௌடு இல்லையாமாங்க. ஏன் அந்த நோ என்ட்ரியாக இருக்க போதுடா மச்சான். ஓகே ஸ்குவாட், எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பழனிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நேராக இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். அங்கே சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுங்க. என்னடா திடீர்னு ஆன்மீக பயணத்தில் இறங்கிட்டானேன்னு பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் வர எபிசோட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆன்மீக சுற்றுலாவாக தாங்க இருக்க போகுது. இப்போ பழனியில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து வெள்ளியங்கிரி மலை சுற்றி இருக்க பக்கத்தில் இருக்க என்னென்ன மலை இருக்கோ எல்லா மலைக்கும் போக போகிறேங்க. ஆக்சுவலாக இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நேராக இப்போ பஸ் ஸ்டாண்டை தாண்டி லெஃப்டில் கட் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆமாம், லெஃப்டில் கட் ஆகி தாங்க போகணும். ஒரு டைம் காலேஜ் கட் அடிச்சுட்டு பழனிக்கு வந்தேன். ஏன்னா எங்கள் காலேஜ் தாராபுரம் ரோட்டில் இருக்குங்காட்டிக்கு காலேஜை கட் அடிச்சிட்டோம் சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்டு பழனி வந்தோம். அதுக்கப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு. நம்ம பழனி ரீச் ஆகிட்டுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பழனி வரேன். தெரிஞ்சு மேபி ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க பழனி பக்கம். காலேஜ் டேஸில் வந்தது. காலேஜ் முடிச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க பழனிக்கு வர சான்ஸே கிடச்சிருக்கு. இல்லை முருகர் இப்போ தான் வர சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னு தெரில. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோர் நான் இங்கே வந்து படிகை மாலை ஒன்று வாங்கியே ஆகணுங்க. ஏன்னா படிகை மாலை அதான் கழுத்தில் இப்போ குட்டியாக போட்டிருக்கல பில்லு தீட்டு பாருங்க. இங்கே இருக்க கடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கடை இருக்குங்க. ஆனால் இப்போல்லாம் க்ளோஸில் இருக்குது. ஈவினிங் அந்த டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருவிழா டைம்லலாம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கணும். நம்ம வந்துட்டு பார்த்துட்டா கடைக்காரங்க பேரம் பேசுகிறத விட கடையில் என்னென்ன இருக்குன்னு கடையை மட்டும் பாருங்கள். கடைக்காரங்க கண்ணை பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு எப்படியாச்சும் மண்டையை கழுவி உள்ளே கூப்பிட்டு நம்மளை வாங்க வச்சுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் பண்ணுறது கம்மி பண்ணிக்கணும். பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேலே வந்துட்டு நம்ம கேமரா அதுக்கப்புறம் ஃபோன் எதுவுமே அலௌடு இல்லையாமாங்க ஃபஸ்ட்டு மாதிரி. ஸோ மாப்பிள்ளை வந்துட்டு இதுக்கு முன்னாடி தான் வந்தான். அவனையே பார்த்துட்டிங்கன்னா ஃபோனில் கீழே வாங்கி வச்சுட்டாங்களாமாங்க. எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கு சான்ஸே கிடையாது. சப்போஸ் பிடிச்சிட்டாங்கன்னா திருப்பி 1/2 கிலோமீட்டர் கீழே கொண்டு வந்தால் கொடுத்துட்டு போகணும். பெஸ்ட் எடுக்க விரும்பல. ஸோ நான் வந்துட்டு கீழே வந்துட்டு கணக்கம்பட்டி போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரேங்க. நேரம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பழனியில் சாமியை கும்பிட்டு இப்போ கணக்கம்பட்டி கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் வருது கணக்கம்பட்டி கோயில். ஸோ அங்கே போயிட்டு கணக்கம்பட்டியிலே சித்தர் சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் நம்ம வீட்டுக்கு தாங்க ஸ்பாட். போகிற வழியில் இளநீ ஏதாச்சும் ஒன்று குடிச்சிட்டு போகலான்ற ஐடியா. ஏன்னா வெயில் ஓவராக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மணி இப்போ 1 o'clock ஆயிடுச்சு. நல்ல வேலை நட சாத்துறதுக்கு முன்னாடியே போய் நாங்கள் சாமியை கும்பிட்டாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு லேட் ஆயிருமோ, நிறைய கூட்டம் வந்துடுமோ. பட் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாகவே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேங்க. ஓகே ஸ்குவாட், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாம் இப்போ கணக்கம்பட்டி ரோட்டில் வந்துட்டுருக்கோம். நீங்கள் இருந்து இன்னும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் தாங்க கணக்கம்பட்டி கோவிலுக்கு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த மலையெல்லாம் வந்துட்டு கொடைக்கானல் ரோடுங்க. இந்த ஏரியா பேர் கோம்பைப்பட்டின்ற ஒரு ஏரியாங்க. பழனிலேருந்து பக்கத்தில் நான் கேட்டேன். இங்கே ஒரு கிட்ட கோயில் இப்போது போன டைம் 1 மணி ஆச்சு, நட சாத்திடுவாங்க ஒவ்வொரு கோயிலெல்லாம். அங்கே அந்த மாதிரி அங்கே க்ளோஸெல்லாம் எப்பயுமே பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் எப்போ வேணால் போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ இன்னும் மார்னிங் சாப்பிட்டது தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடல. ஸோ இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் தாராபுரத்தில் ஒரு ஸ்டாப் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஸோ அங்கங்கே போர்டும் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீவசமாதிக்கு செல்லும் வழி. சொல்லப்போனால் இது ஒரு சித்தரோட ஜீவசமாதிங்க. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டிலே அதான் சொல்லி தாட்டி விட்டாங்க. ஃபஸ்ட்டு பழனிக்கு போய் இதோ பார்த்தீங்களா ஓம் சத்குரு பழனி சுவாமி அந்த கோயில் ஜீவசமாதிக்கு போகிறது இந்த வழியில் தான் போகணும். ஸோ அவ்வளோதான், வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. ஆனால் அந்த பக்கம் இருந்து வர பஸ்ஸெல்லாம் செம கூட்டமாக தாங்க வந்துட்டுருக்கு. என்ன அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். வாங்கணும் இருக்குது மேடம். ஓகேங்க, பார்க்கிங் ஜோன் வந்துட்டோம். இங்கே வேறு நம்ம அண்ணன் ஒருத்தர் கணக்கம்பட்டி ஜீலக்ஸ் மிட்டாய் ஒருத்தர் வச்சுட்டுருப்பாரு. நம்ம நேரம்னு பார்த்து அவர் ஆளை காணுமே. ஓகே, ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது. இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது. இன்னும் அந்த என்ன சொல்கிறது தைப்பூசம் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லாகவே. அவ்வளோதான், நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ரோடு அப்படியே ஏதோ தென்னந்தோப்புக்குள்ளே தாங்க இருக்குது. சொல்லப்போனால் லொக்கேட் ஆகிருக்கு கோயில். நல்லா தாங்க இருக்குது. அங்கே சத்குரு பீடம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னன்னு சரியாக தெரிலங்க.
முக்கால்வாசி பேர் நேராக பழனியில் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே தாங்க வருவாங்க. இந்த சித்தரோட ஜீவசமாதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி போகிறாங்க. இங்கே தாங்க அந்த டீலக்ஸ் மிட்டாய் அண்ணன் இருப்பார். நான் ஏன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்தேன், இங்கே தான் நின்று அண்ணன் வித்துட்டு இருப்பார். ஆனால் அண்ணனை காணோம். ஓகே, இங்கே வேறு இது போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளேயும் வண்டி போகுது. அது வர வழியாக இருக்க போகுதுடா. அது நோ என்ட்ரியாக இருக்க போகுதுடா மச்சான். ஓகே, நம்ம போய்க்கலாம் போலாங்க. கேட்டால் லோக்கல்ன்ட்டு உள்ளக்குள்ள போயாச்சு. நாங்களும் சரி அந்த பக்கம் இதெல்லாம் போட்டு வச்சு நோ என்ட்ரின்னு போட்டு வச்சுங்காட்டிக்குள்ளே விட மாட்டாங்களோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, பைக்குங்கிறதால இவ்வளோ டக்குன்னு வந்துட்டோம். ஓகே, ஃபேஸ் பாடி தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த சித்தரோட ஜீவசமாதிக்கு வந்துட்டோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட் நாங்கள் இப்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நேராக கிளம்ப போகிறோம். ஸோ நம்மளும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாச்சும் பண்ணுவோங்க அன்னதானத்துக்கு. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா டொனேட் பண்ணுங்கள்.